அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புத்தர் சிலை நிறுவப்பட்ட இடத்தில் பௌத்த விகாரை இருக்கவில்லை. முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியமும் ரத்து, அமைச்சரவை அனுமதி. அஸ்வெசும கொடுப்பனவு விவகாரம் எடுக்கப்படும் நடவடிக்கை. தந்தையை அடித்துக் கொன்ற மகனுக்கு மரண தண்டனை. யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் மழை. பாடசாலையில் மாணவியை தவறான முறைக்குட்படுத்திய ஆசிரியருக்கு விளக்கமறியல். AI சொல்வதை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். ரஷ்ய அதிபர் மத்திய மந்திரி ஜெய்சங்கர் சந்திப்பு தொடர்பென விரிவான செய்திகள். திருகோணமலையில் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை நிறுவப்பட்ட இடத்தில் பௌத்த விகாரை இருக்கவில்லை எனவும் இதனை விகாரை என கூறினாலும் அண்மை காலம் வரையில் அந்த இடத்தில் சிற்றுண்டி சாலை ஒன்றே காணப்பட்டது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு 2013 அல்லது 2014 ஆண்டில் மத வழிபாட்டு தலத்திற்கான ஓர் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அண்மை காலம் வரையில் குறித்த இடம் மத வழிபாட்டு தலமாக பயன்படுத்தப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாறாக அந்த இடம் ஒரு சிற்றுண்டி சாலையாகவே காணப்பட்டது எனவும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பில் இந்த சிற்றுண்டி சாலைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ள பகுதியில் ஒரு பகுதி கரையோர பாதுகாப்பு அதிகார சபைக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பிலேயே இந்த முரண்பாட்டு நிலை நீடித்து வந்தது எனவும் இதன் அடிப்படையில் குறித்த சிற்றுண்டி சாலையின் சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றுமாறு கரையோர பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவு தொடர்பில் பௌத்த வழிபாட்டு தல தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. பின்னர் இந்த குறித்த காணிக்கு பொறுப்பான பௌத்த மகாநாயக்க தேரர் கட்டிடத்தை அகற்றுவதை ஒரு வார காலத்திற்கு ஒத்திவைக்குமாறு கோரியிருந்தார். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த ஒரு வார கால அவகாசம் மேல்முறையீடு செய்யும் நோக்கில் கூறப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு பின்னணியில் குறித்த ஒரு வார கால அவகாசம் கடந்த 14ஆம் திகதியுடன் முடிவடைந்தது. அதன் பின்னர் 16ஆம் திகதியே இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்குரிய சட்டமூலத்தை நாடாளுமன்றில் முன்வைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போதே அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாயதிச மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்தவையாக, தேசிய அரச பேரவையின் 1971ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை நீக்குவதற்காக 2025 6/16 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அரச கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ள வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் தொலைநோக்குக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து இலங்கையர்களுக்கும் அரசு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அவர்களுடைய துணைகளுக்கும் வழங்கப்பட்டுள்ள ஓய்வூதிய உறுத்தை ரத்து செய்யும் நோக்கில் நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை நீக்குவதற்காக சட்டவரைஞரால் சட்டமூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. குறித்த சட்டமூலத்துக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த சட்டமூலத்தை அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காகவும் சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றார். அஸ்வெசும நலன்புரி சலுகைகள் திட்டம் அதன் நடைமுறைகள் மற்றும் நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்து வழிவகைகள் பற்றிய குழு ஆய்வு நடத்தியுள்ளது. அஸ்வெசும திட்டத்திற்கு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் அளவுகோல்கள் குறித்து குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இத்திட்டத்தில் 22 அளவுகோல்களின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் அந்த அளவுகோல்களை செயல்படுத்தும் வழிமுறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அஸ்வெசும நன்மைகளை பெறுவதற்காக மாத்திரம் பயனாளிகளை பதிவு செய்வதற்கு தற்போது அனுமதிக்கப்பட்டாலும் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் தமது தகவல்களை கட்டமைப்பொன்றில் பதிவு செய்வதே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என குழு சுட்டிக்காட்டியுள்ளது.
அத்துடன் பதிவு செய்த பின்னர் தங்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதன் மூலம் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று குழு சுட்டிக்காட்டியுள்ளது. முதியோர் மற்றும் இயலாமையுடைய நபர்களுக்கு அஸ்வெசும திட்டத்தை அவர்களின் வீடுகளுக்கே சென்று பெற்றுக் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் குழு விரிவாக கலந்துரையாடியுள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாததால் நலன்புரி திட்டத்தின் உதவிகளை பெற முடியாத தகுதியுள்ள நபர்கள் தற்போது இருந்தாலும் தேசிய அடையாள அட்டை இல்லாததால் அந்த சலுகைகளை பெற முடியாத சில குழுக்கள் உள்ளன என்றும் அதிகாரிகள் குழுவிடம் தெரிவித்தனர். அதன்படி முடிந்தவரை அவர்களின் அடையாளங்களை உறுதி செய்வதன் மூலம் நலன்புரி திட்ட உதவிகளை வழங்குவதன் நோக்கத்தை அடைவதன் முக்கியத்துவத்தையும் குழு வலியுறுத்தியுள்ளது. தந்தையை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்றதாக முச்சக்கர வண்டி சாரதியான மகனுக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். வெள்ளம்பட்டியவை சேர்ந்த 54 வயதான முச்சக்கர வண்டி சாரதியான முகமது ஹுசைன் முகமது சதாஸ் என்ற பிரதிவாதிக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் 79 வயதுடையவர் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்படி பிரதிவாதி வேண்டுமென்றே தனது தந்தையை அடித்துக் கொன்றதற்காக குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதாகவும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி அரசு தரப்பு நிரூபித்துள்ளதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அன்று வெள்ளம்பட்டி விவேகாரம மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டிற்குள் தனது தந்தையின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கி சம்பந்தப்பட்ட நபர் கொலை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் கிடைக்கப்பெற்ற அதிகூடிய மழை வீழ்ச்சியாக நேற்று யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் 101.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனி நிலவக்கூடும். ஊவா மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மொரட்டுவை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என கூறப்படும் ஆசிரியரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மொரட்டுவை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 14 வயதுடைய மாணவியே இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்படி மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியரும் அதனை மூடி மறைக்க முயற்சித்த அதிபரும் மொரட்டுவை போலீசாரால் திங்கட்கிழமை மாலை கைது செய்யப்பட்டனர். இருவரும் இன்று மொரட்டுவை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டதை அடுத்து அதிபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆசிரியர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். செயற்கை நுண்ணறிவு அதாவது AI செயலிகள் சொல்வதையெல்லாம் மக்கள் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்று கூகுளின் தாய் நிறுவனமான அல்பாபெட்டின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பிபிசிக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது: AI செயலிகள் தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மக்கள் அந்த செயலிகளை மற்ற செயலிகளுடன் சேர்த்து பயன்படுத்த வேண்டும். அதேபோல் ஒரே AI தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. அதனால்தான் மக்கள் கூகுள் தேடுதல் தளத்தையும் பயன்படுத்துகின்றார்கள். படைப்பாற்றலுடன் ஏதாவது எழுத விரும்பினால் அதற்கு AI கருவிகள் உதவும். ஆனால் இந்த கருவிகளை அவை சிறப்பாக செய்யும் சிலவற்றுக்கு மட்டும் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அவை சொல்வதையெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. மிக துல்லியமான தகவல்களை தருவதற்காக நாங்கள் மிகுந்த உழைப்பை செலுத்துகின்றோம். ஆனால் தற்போதைய AI தொழில்நுட்பங்கள் அதிநவீனமாக இருந்தாலும் சில தவறுகளை செய்கின்றன.
தொழில்நுட்பம் எவ்வளவு விரைவாக வளர்கின்றதோ அதற்கேற்ப அதனால் ஏற்படும் தீங்குகளை தடுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வேகமாக உருவாக்க வேண்டும். அதனால்தான் எங்கள் ஏஐ நிறுவனம் பாதுகாப்புக்கான முதலீட்டையும் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான முதலீட்டுக்கு ஏற்ப அதிகரித்து வருகின்றது. உதாரணமாக, ஒரு படம் ஏஐயால் உருவாக்கப்பட்டதா என்பதை கண்டறிய உதவும் தொழில்நுட்பத்தை நாங்கள் இலவசமாக அளிக்கின்றோம். ஏஐ போன்ற சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்தை ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் வைத்திருக்க கூடாது. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் ஏஐயை உருவாக்கி அனைவரும் அதையே பயன்படுத்த வேண்டிய நிலை வந்தால் அது மிகவும் கவலைக்குரியது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கும் இடையே போர் மூண்டது. இதில் காசாவை சேர்ந்த 65,000 பேர் கொல்லப்பட்டனர். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தலையீட்டின் பேரில் இருதரப்புக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் காசாவை சர்வதேச நகரமாக மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் காசாவிலிருந்து 153 பாலஸ்தீனியர்களை அங்கிருந்து வெளியேற்றி சட்டவிரோதமாக தங்கள் நாட்டில் விட்டதாக தென்னாப்பிரிக்க வெளியுறவு மந்திரி ரொனால்ட் லாமோலா தெரிவித்தார். தனி விமானம் மூலமாக அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு ஜொகன்னஸ்பர்கில் இறக்கிவிடப்பட்டனர். அவர்கள் தங்களுடைய விருப்பத்தில் பெயரிலேயே காசாவிலிருந்து வெளியேறியதாக கூறினாலும் இது திட்டமிட்ட சதி என தென்னாப்பிரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.